நான் ஒரு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் எனக்கு நடந்தது சொல்கிறேன். லால் சலாம் படத்தோட ஷூட்டிங் நடக்குது. சுவாமிமலை பக்கத்தில் ஒரு தர்கா, ஒரு சின்ன தர்கா நடக்குது. அங்கே வந்து தலைவர் படத்தோட ஷூட்டிங் உடனே அப்போ தான் தலைவரை ரொம்ப விரும்ப தொடங்கிய காலகட்டம். சரி அவரை போய் பார்த்துடலான்னு போகிறோம். போனால் ஷூட்டிங் நடக்குது. சேரில் ஒரு தலைவரோட பொம்மை வச்சுருக்காங்க. தலைவரோட பொம்மை வச்சுருக்காங்க. நான் எதுக்குடா செட் ப்ராப்பர்ட்டி இப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு பாதுகாப்பு வேறு. ஏன்னா நம்மளு பொம்மைனாலும் விட மாட்டாங்கல்ல. ரொம்ப நேரமாக அந்த பொம்மையே ரசிச்சுட்டு இருக்கேன் நான். தலைவர் மாதிரியே இருக்கு பாரு. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இந்த பொம்மை அசைஞ்சுது. அதுதான் தலைவர். அவருக்கு ஷாட் இல்லை. அவருக்கு ஒரு 1 மணி நேரம் பிரேக் இருந்தது. ஒரு சேரை போட்டு நைட்டு 2 மணிக்கு இப்படியே உட்காந்துருக்காரு. அந்த 10 நிமிஷம் கழிச்சு அந்த பொம்மை எதுக்கு அசிச்சா தெரியுமா? ஒரு 12-13 வயசு குட்டி பையன் அங்கே வந்து கை காமிச்சான் அப்படின்னாரு. நான் செதறிட்டேன். அந்த 12-13 வயசு பையனுக்கு நீங்கள் எந்திரிச்சு கை கும்பிட்றது இருக்குல்ல, அவருக்கு என்ன வயசு? அவர் நினச்சிதான் கேரவனுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். சுற்றி கிராம மக்கள் ஒரு 1000 பேர் இருக்கான். ஷூட்டிங் நைட்டு 1 மணி 2 மணிக்கு நடக்குது. அவர் அப்படியே அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஷூட்டிங்கை பார்க்குறாரு. முழிச்சிருக்கிறாரு. குட்டி குட்டி பசங்களுக்கு கையெடுத்து அவர் சொல்கிறார் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அதை அவர் நம்புகிறார். அவர் அதை இங்கேருந்து சொல்கிறாருங்கிறது எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. ஏன் அந்த குட்டி பையனுக்கு அவர் கையெடுத்து கும்பிடணும்? வாழ வைக்கும் தெய்வங்களானங்கிற வார்த்தையை அவர் நம்புனா தானே. எனக்கு வந்து சூரியனை ஒரு விஷயம் சொல்லுவார். நான் சூரியனை கூட கொஞ்சம் பயணம் பண்ணும்போது இது மாதிரி ஒரு கிராமத்தில் அவருடைய மாமன் திரைப்படம், நம்ம கல்லணைக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம், ஒரே தெருவுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். எடுத்தவங்கள மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அண்ணன் ஏன்னா எடுத்தவங்களே மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கடுப்பா இல்லையா என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவங்க வர்ற வரைக்கும் தான் தம்பி நம்ம ஆர்டிஸ்ட்டுன்னார். அவன் வர்ற வரைக்கும் தான் நீ ஆர்டிஸ்ட், அவன் வரல நீ ஆர்டிஸ்டே இல்லை. இதுக்கு மூதாதை தானே இப்போ ரஜினிகாந்த் சார். 12 எல்லாரும் கை காட்டுறீங்க, ஓகே. நீங்கள் ப்ரொடியூசரை பார்த்து வணக்கம் வைக்கலாம், டேரக்டரை பார்த்து, ரசிகர்களை பார்த்து வணக்கம் வைக்கலாம். நைட்டு 2 மணிக்கு ஒரு குட்டி அவன் விளையாட்டுக்கு வேணும்னே தான் கை காமிச்சான். அவன் பெரிய தலைவர் ஃபேன். அந்த கை காட்டுதல் நமக்கு தெரியும்ல அவன் என்ன நோக்கத்துற. அவன் சும்மா விளையாட்டு கை காமிச்சான். இவர் எந்திரிச்சு சேரில் உட்கார்ந்தவர் இப்படி மாத்திரெல்லாம் போகிறாரு. பார்க்குறேன் அவர் உடம்பு சரியில்லை. எந்திரிச்சு வணக்கம் வச்சு மறுபடியும் அவர் பொசிஷனுக்கு. அப்போ நான் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறேன். கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும். இன்றைக்கி அவருக்கு இதை கொடுத்துருக்காருன்னா அதுக்கு முழு தகுதி உடைய ஆள் தான் ரஜினிகாந்த் சார். அதனால தான் அவருக்கு